இப்போ நான் எடுத்துருக்க ரூம் பற்றி காமிக்கலான்னு தான் இப்போ இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த நான் புக் பண்ண ஹோட்டல் வந்து புக் பண்ணது ஏர்பிஎன்ல புக் பண்ணேன். சேம் லைக் ஹோம் தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு மைக்ரோ ஓவன் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது. உள்ளே என்னென்ன இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துடலாம். இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், உள்ளே ஒன்றுமே இல்லையே. தண்ணி இருக்குன்னாங்க, பட் தண்ணி இங்கே எல்லா தண்ணி ஒன்றும் இருக்குது, பட் அது எதுவும் தண்ணி ஒன்றும் இல்லை. இங்கே காஃபி குடிக்கிற கப் இருக்குது, கிச்சன் இருக்குது, பேன், அந்த இதுதான் இண்டக்ஷன் ஸ்டவ்னு நினைக்கிறேன். எக்ஸாஸ்ட் இருக்குது. இங்கே நைஃப்ஸ் அண்ட் செட் ஆஃப் திங்ஸ் இருக்குது. இது பால்ம் ஹவுஸ் அப்பார்ட்மெண்ட்டாக? இது என்ன அப்பார்ட்மெண்ட்டு? பால்ம் பிளேஸ் அப்பார்ட்மெண்ட்டில் தான் பிரச்சனையில் நம்ம இங்கே இருக்கோம். இங்கே இத்தனை இது இருக்குது. இது நான் விலைக்கு பார்த்தா தான் தெரியுது. இங்கே சின்ன பிளான்ஸ் மாதிரி இருக்குது, ப்ளஸ் பார்க்கிங் இருக்குது. இது ஒரு அப்பார்ட்மெண்ட் டைப் தான். நான் புக் பண்ணப்போ ஹோட்டல் மாதிரி இருக்கான்னு நினச்சேன், பட் இது கொஞ்சம் டிஜிட்டல் ஹோட்டல் மாதிரி தான் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் 2 பேரோடதும் வச்சுட்டு அக்செப்ட் பண்ணிட்டு தான் உள்ளே போக சொன்னாங்க. அதனால் 2 பேர், நான் அண்ட் என்னோடய ஒய்ஃப் தான் 2 பேரும் இப்போது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அது சம்டேஸ் வேலிடிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இட்ஸ் த ரூம். ஓகே, இங்கே சம்திங் போட்டிருக்காங்க, இதெல்லாம் ஒய்ஃபை மாதிரி போட்டிருக்காங்க. ஒய்ஃபை பாஸ்வேர்ட்ஸ் வந்து இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போது இந்த பெட்டு ஒன்று இருக்குது, இங்கே அடிஷ்னலாக சம்திங் இருக்குது. இந்த ஏசி தான். இது என்ன பிராண்டுன்னு தெரியல. மில்ஷுபி எலக்ட்ரிக்னு போட்டிருக்கு. கருப்பு கலரில் இருக்குது. நான் கருப்பு கலரில் இது வரைக்கும் ஏசி பார்த்ததே இல்லை. இவ்வளோ பெரிய டிவி ஒன்று இருக்குது. இங்கே பான் பிளேஸ் கைடு ஒன்று இருக்குது. பாருங்கள் என்னென்ன ஃபுட்ஸ் அவைலபிள் இருக்குது, எவ்ரிதிங் எல்லாம் போட்டிருக்காங்க. எத்தனை தைபாட்டு என்ன எதுன்னு எல்லாமே போட்டிருக்காங்க. எங்கெங்கே சாப்பிட போகலான்னு போட்டிருக்காங்களோ இல்லைன்னு தெரியலங்க. இது ஏதோ பிளேஸ் மாதிரி தான் இருக்குது. இத்தனை போட்டிருக்காங்க. நைஸ் டு சீ இட். இப்போது ஏசி அமர்த்த சொன்னான், பட் ரிமோட் எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது. ஏசி வேணால் குறைச்சி வைக்கலாம். இதில் எவ்வளோ இருக்குது? 22 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இப்போ 30ல் வச்சாச்சு. ப்ளஸ் ஒய்ஃபை பாஸ்வேர்டுன்னு சொன்னது இங்கே தான் இருக்குது. இது ஒய்ஃபை பாஸ்வேர்ட். இங்கே எத்தனை ஸ்நாக்ஸ் சம் செட் ஆஃப் திங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன எதுனே தெரியல, பட் ஒய்ஃப் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ப்ளஸ் இதில் வந்து நோ டைரி இது இருக்குது, மில்க் பவுடர் இருக்குது, காஃபி, சுகர், அப்புறம் இன்னொரு காஃபின்னு சம்திங் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டைனிங் டேபிள் மாதிரி சம்திங் லுக்ஸ் நைஸ். இந்த ரூமோட ரெண்ட் எவ்வளோ? 2300 பெர் டேக்கா? இப்போ சிங்கிள் டேக்கு 5000? இந்த ரூமோட ரெண்ட் 2 டேஸ்க்கு 5000 நினைக்கிறேன். நியர்லி 2500. அவ்வளோ லுக்ஸ் நைஸ். ஐயோ, இது தூக்கி பார்த்தா அப்படி ஏதோ தெரியுதுன்னு பார்த்தா அப்படியே தாங்க இருக்குது. மாடலே இப்படி தான் போட்டேன். டவல் இருக்குது, பாத்ரூம், ஆல் டுகெதர் பெட்டர். நைஸ். வாங்க, 2 பேர் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்காங்க, நம்மளும் சாப்பிட்லாம். இங்கே மெயினாக சுவிட்சு பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணால் ஆன், இப்படி பண்ணால் ஆஃப், இப்படி பண்ணால் ஆன்னு இருக்குது. அது மட்டும் எனக்கு டிஃபர் ஆகுது. பட் நைஸ் டு ஸ்டே இன் திஸ் பிளேஸ். ஃபுல்லாக உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் போடுறேன், நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்கள். வில் கெட் மோர் ஐடியாஸ்.